அல்லேலூயா. கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவேன். ஏன்னா 23 ஆண்டு கால கத்தாவே 23 ஆண்டு காலமாக முதலாவதாக நான் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னியும் மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும். காலங்கள் கடந்து போனது என் இயேசையா. உன்னை அறிந்து கொள்ளாமல், உன்னை தெரிந்து கொள்ளாமல் என் வாழ்க்கை வீணானது. 23 ஆண்டு காலமாக நான் வீணாகிறேன். ஆனால் நான் 23 ஆண்டுகளாக ஆண்டவரை தெரிந்து கொண்டேன். ஆனாலும் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை. இந்த சபையில் நாம் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை என்பது நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியாகத்தான் இந்த ஆலயத்திற்கு ஒரு வேலைகளையும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட தவறாமல் வந்து கொண்டிருக்கிறேன். நிறைய பேர்கள் ஞானஸ்தானம் எடுத்து ஆலயத்திற்கு வராது இருக்கிறார்கள். ஆனால் நான் ஞானஸ்தானம் எடுக்காமல் இந்த ஆலயத்திற்கு 23 ஆண்டு காலமாக வந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் ஆண்டவர் என்னை மன்னித்து முழுமையாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 99 மார்க் எடுத்தேன். நானே 99 மார்க் எடுத்தேன். எல்லா மதியமே வந்தேன். ஆனா அது தேர்ச்சி இல்லை. 100 மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் தேர்ச்சி அப்படின்னு ஆண்டவர் என்னோடு பேசினார். 100 மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று சொன்னது காரணத்தினால், ஆண்டவர் என்னோடு பேசிய காரணத்தினால் முழுமையாக நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என் குடும்பத்தின் தலைவராக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றேன். புத்தகத்தில் என் பெயர் ஏற்கப்பட்டது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றிகள் பல சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் நன்றி. நிறைய பேர் சொல்லுவாங்க நன்றி சாட்சிகள் என்னைக்கோ ஒரு நாளைக்கு நடக்கும், அதுதான் சாட்சிகள். அப்படி இல்லை. சாட்சி தினம் தினம் சாட்சி, தினம் தினம் சாட்சி. என் வாழ்க்கையில் சொல்ல முடியாத சாட்சி. ஆண்டவரோடு நான் பேசுகின்ற வார்த்தைகள், ஆண்டவர் எங்களோடு பேசுகின்ற வார்த்தைகள் நிறைய. ஆண்டவரோடு நான் தினம் தினம் பேசுவேன். அவர் என்னோடு பேசினார். அவர்களோடு நான் ஒப்பு கொடுத்தேன், என் மனதை ஒப்பு கொடுத்தேன். நீ ஆண்டவரோடு பேசியதற்காக நன்றிகள் நன்றிகள். நான் என்ன சொல்றது எனக்கு தெரியவில்லை. 23 ஆண்டு கால என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு எங்களுக்கு நிறைய செய்திருக்கிறார். ஐயா சொன்னது போல எங்கள் வீட்டில் மாவும் எண்ணெயும் நிரப்பி வழிகிறது, நிரப்பி வழிகிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றிகள் சொல்கிறேன். அடுத்தபடியாக என் மனைவிக்கு நன்றி சொல்கிறேன். 23 ஆண்டு காலம் என் மனைவியை நான் திருமணம் செய்து இன்று வரைக்கும் என்னோடு துணையாக நின்று எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் அவர்கள் என்னை தேற்றினார்கள். என்னோடு இருந்து என்னை உயர்த்தினார்கள். நான் தோன்று போகும்போது என்னை தட்டி கொடுத்தார்கள். நான் தாண்டி போகும்போதும் என்னை தட்டி அழைக்கிறார்கள். அதற்காக என் மனைவிக்கு நன்றிகள். முதலாவது ஆண்டவருக்கு நன்றி. இந்த உலகத்தில் ஆண்டவர் கொண்டு வந்தார், அதற்காக நன்றி. அதற்கப்புறம் என்னுடைய தாயும் தகப்பனுக்கும் நன்றி. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அதை நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பிலே. ஒரு பாடல் வரிகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அப்படியாக என்னுடைய அன்னை என்னை வளர்த்து 25 ஆண்டு காலமாக என்னை வளர்த்து ஒரு நல்ல மனிதனாக வளர்த்ததற்கு என் தாயும் தகப்பனுக்கும் நன்றிகள் சொல்கிறேன். அதற்கு பிறகாக என் மனைவி என்னை 23 ஆண்டு காலம் என்னை தத்தெடுத்து என்னை ஒரு நல்ல ஒரு மனிதனாக வளர்த்ததற்கு இந்த குடும்பத்திற்காக முதலாவது நன்றிகள் சொல்கிறேன். என்னுடைய மனைவியுடைய குடும்பம் நான் நிறைய சொல்லணும். இந்த நேரம் பத்தாது. இந்த ஐயா எனக்கு மாமனார் மட்டும் இல்ல, ஒரு ஊழியக்காரர், ஒரு தேவ மனுஷன். ஐயா சொன்ன ஒரு தேவ மனுஷன். இதுவரைக்கும் நீங்க நிறைய சொல்லிருப்பீங்க. 23 ஆண்டு காலம் இந்த குடும்பத்தில் நான் மருமனாக முதல் மருமகன். நான் வந்துதான் இந்த வீட்டுக்கு 3 கல்யாணம் பண்ணேன். இந்த வீட்டுக்கு வந்து இதுவரைக்கும் நான் ஐயா முன்னாடி நான் சேர் போட்டு உட்கார மாட்டேன். ஐயா முன்னாடி நான் சேர் போட்டு உட்கார மாட்டேன். இப்பதான் ஒரு 4-5 ஆண்டுகளாக தான் நான் உட்காரேன். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக ஐயாவுக்கு நான் அவ்வளவு பயப்படுவேன், அவ்வளவு மரியாதை. ஐயாவும் என்னை ஒரு நாளும் என்னோட கோவப்பட்டதில்லை.
நான் எப்போதும் இந்த குடும்பத்தை விட்டு விலகி போயிருப்பேன். இதுவரைக்கும் ஒரு நாள் கூட என்ன ஐயா ஒரு கடிந்த ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. அப்படியாகத்தான் ஐயா என்னை அன்பாக தேர்த்தி தான் இந்த இடத்திற்கு நான் வந்ததற்கு காரணம். முதலாவதாக ஐயா குடும்பத்திற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எவன் ஒருவன் தன்னை தாழ்த்திக் கொள்கிறானோ அவன் உயர்த்தப்படுவான். வேதத்தினுடைய வசனப்படி நான் எவ்வளவோ இடங்களை என்னை தாழ்த்தி இந்த நிலைமைக்கு நான் வந்ததற்கு காரணம் தாழ்மைதான். ஆகையால் ஆண்டவருக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்தபடியாக ஐயா அடிக்கடி சொல்லுவார், உண்மையா இருக்க, கொஞ்சத்தில் உண்மையா இருக்காது. அதாவது உண்மையா இருக்கணும், கொஞ்சத்தில் உண்மையா இருக்கு சொல்லுவாரு. ஐயாவோட வார்த்தைகள் படிதான் நான் எத்தனையோ இடங்களில் உண்மையாக இருந்து ஞானஸ்தானம் எடுக்கவில்லை என்றால் கூட ஒவ்வொரு நாளும் நான் உண்மையாக இருந்து எண்ணம் போல் வாழ்க்கை, உன் எண்ணம் எவ்வாறு அமைகிறதோ அவ்வாறே உன் வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் முதல்ல உன்னுடைய எண்ணம் அழகானால் உன்னுடைய செயல்கள் அழகாகும், உங்களுடைய செயல்கள் அழகானால் உங்களுடைய வாழ்க்கை அழகாகும் அப்படின்னு வார்த்தைகள் படி முதலாவது நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை நான் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் வைத்ததற்காக எனக்கு கோடானகோடி நன்றிகள். ஆண்டவர் பல விஷயங்களை எனக்காக நிறைய செய்தார். அதற்காக கோடானகோடி நன்றி. என்னுடைய பிரேசாவின் குடும்பத்திற்கு, என்னுடைய மாமனார் குடும்பத்திற்கு நான் எத்தனை ஆண்டுகள் நன்றி சொன்னாலும் போதாது. எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்கள். இதுவரைக்கும் எனக்கு ரெண்டு மச்சங்க இதுவரைக்கும் எனக்கு ஒரு வார்த்தையோட கோபமா பேச மாட்டாங்க. 23 ஆண்டாவது இதுவரைக்கும் ஒரு வார்த்தையோட மாமா சொன்னா சரியா இருக்கும், மாமா சொன்னா சரியா இருக்கும் அப்படின்தான் இவ்வளவு காலங்களாகவும் இருந்திருக்காங்க. 2 சகோதரிகள் எப்படி நான் சொல்றதுன்னு தெரியாது. என் கூட பிறந்த சகோதரிகள் மாதிரிதான் அவ்வளவு ஒரு மரியாதை. அதற்காக நன்றி. இந்த மாதிரி நான் நிறைய சொல்ல வேண்டும், எனக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆகுது. இருந்தாலும் ஆண்டவர் எங்களை உயர்த்தினார். நான் சொன்னது போல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். மாவும் எண்ணெயும் நிரப்பி வழிகிறது. அதற்கு காரணம் உன் எண்ணமும் உன் செயலும் நேர்மையாக இருந்தால், உண்மையாக இருந்தால் அனைவரும் உயர்த்தப்படுகிறீர்கள் என்பதற்கு இதுவே சாட்சி. ஒவ்வொரு வார்த்தையும் நான் ஐயாவோட வார்த்தை தான் ஒவ்வொரு நாளும் ஐயா தான் சொல்றேன். ஐயா தான் சொல்றது. என்னை எவ்வளவு நாள் உங்களுக்கு நல்லா தெரியும்.